ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் எப்போ வந்திருக்கேன், மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, டெக்னீஷியன் கிரேட் 1 and 2க்கு வேகன்சி வந்திருக்கு. எவ்வளோ வேகன்சி, எவ்வளோ சம்பளன்றதை டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு கிரேட் 1, 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஜாபு. இதுக்கு சேலரி டிஃபர் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெக்னிக்கல் ரோல்ஸ் தான். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 29 வந்து லாஸ்ட் டேட்டு. நம்ம அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ரயில்வே டெக்னீஷியன் பணி எவ்வளோ வேக்கன்சி பார்த்திங்கன்னா 6565 ஜாப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமும் அந்த டெக்னீஷியன் கிரேட் 1 and 3. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 6565. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 30 முதல் ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூன் 30 இன்னையிலேருந்து இதுக்கான விண்ணப்பம் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 29 சொல்லியிருக்காங்க. அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ முதல்ல ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஜாப் இல்லாமல் இருக்கிறாங்க, படிச்சுட்ருப்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு. கண்டிப்பாக இந்த ஜாபில் வந்து ரயில்வேன்றது சும்மா கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க. கண்டிப்பாக அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். கிரேட் 1க்கு பணி வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் இளங்கலை பட்டம் அல்லது தொடர்புடைய டிப்ளமோ கிரேட் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரேட் 1க்கு என்னென்னா அறிவியல் இளங்கலை பட்டம் அல்லது தொடர்புடைய டிப்ளமோ. கிரேட் 3க்கு வந்து 10ஆம் வகுப்பு இல்லது ஐடிஐயில் படிச்சிருந்தால் போதும். ஜஸ்ட் அவங்க 10th குவாலிஃபிகேஷன் ஒரு ஐடிஐ படிச்சிருந்தால் போதும். சரியா? டெக்னீஷியன் கிரேட் 1 பணிக்கு அடிப்படையாக மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 29,200 தராங்க. அதே கிரேடு 3க்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபா, 100 ரூபா கம்மி, 19,900 தராங்க. சரிங்களா? இதுக்கான வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். rrb.apply.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். படிங்க. பேசிக்கான விஷயம் தான் கேட்பாங்க, சிம்பிளான விஷயந்தான். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பல தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பாய் அண்ட் see you all.